விடாமுயற்சி இந்த அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டதில்ல சார். அதுக்கு காரணம் வந்து அஜித்தா இல்ல லைக்காவா இல்ல மகிழ் திருமணியா சார்? ஒரு வகையில் அஜித் காரணம். ரீமேக் ரைட்ஸை இவங்க ஆரம்பத்திலே வாங்காம போனது. 30 லட்சத்துக்குள்ள முடிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு 30 கோடி கேட்டு நிற்கிறாங்க அவங்க. 30 கோடி கொடுத்தாதான் அந்த படம் 30 கோடி கொடுத்தாதான் நான் என்ஓசி கொடுப்பேங்கிறாங்க அவங்க. புத்தாண்டுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறாங்க சார். அதுக்கப்புறமா கூட சொல்லி இருந்திருக்கலாமே சார். அந்த நாள் கொஞ்சம் அப்செட் ஆயிருப்பாங்களே சார் அஜித் ரசிகர்கள்? இல்லைங்க, அதில் என்ன நெருக்கடி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கிளம்பி ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. சார் பண்றீங்களா இல்லையா தெளிவாக சொல்லுங்க. இப்போ இவங்க அவங்கள கேட்குறாங்க பண்றீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அப்போ அது புத்தாண்டா இருந்தான்னா அதுக்கு மறுநாளாக இருந்தான்னா அவங்க அந்த நெருக்கடிக்குள்ள வந்துட்டாங்கல்ல. நயன்தாரா விட்ட சாபம் தான் விடாமுயற்சி வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இல்லை, நயன்தாரா விட்ட சாபம் கிடையாது. நயன்தாராவை நம்பி அஜித் போனார் பாருங்க, அந்த தவறான விஷயம்தான். நயன்தாரா மெதுவாக விக்னேஸ்வரனை உள்ள கொண்டாடுறாங்க. அஜித் கிட்ட நீ பேசு, லைக்காவுக்கு போகலாம், நம்ம அங்கே நான் 100 கோடி சம்பளம் வாங்கித்தரேன்னு இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தோடனே அஜித் ரைட்டு ஓகே நம்ம பிறகு பண்ணலாம் சார்ன்ட்டு இங்கே வந்தார். யார் பேச்சு கேட்டு வந்தாருன்னா நயன்தாரா பேச்சு கேட்டு வந்தார். மக்களே அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு சந்தனன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். அஜித் சாரோட அந்த படம் விடாமுயற்சி எந்த நேரத்தில் விடாமுயற்சின்னு பேர் வச்சாங்களோ அந்த படம் வர்றதுக்கு ஒரு பெரிய முயற்சிகள் பண்ணாலுமே ஆனால் அந்த படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன காரணம் சார் அதுக்கு? இல்லை, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ரசிகர்களும் வந்து என்னன்னே புரியாமல் பல பேர் அஜித் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து நீங்கள் அந்த படத்தை ரிலீஸே பண்ணாதீங்க, நீங்களே வச்சுக்கிங்க அப்படிங்கிற அளவுக்கு அஜித்தை பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பட நிறுவனத்தை கோவப்படுறாங்க. பொதுவாக ஒரு 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 நீதி ஒன்று இருக்குல்ல, படம் எதுக்கு எடுக்கிறாங்க? மக்களுக்கு காமிக்கிறதுக்கு தானே. அப்போ அவங்க வெளியிடலைன்னா அவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு பிடிக்கும், இப்போ நாளைக்கே படத்தை காமிச்சா கூட நமக்கு பிடிக்கும். ஆனால் அந்த பட நிறுவனம் இத்தனை கோடி அதுக்குள்ளே கொட்டிட்டு அவங்க சரியான நேரத்தில் அதை ரிலீஸ் பண்ணணும், சரியான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு வந்து கால அவகாசம் தேவைப்படுது. அவங்க நினச்சது நடக்க மாட்டேங்குது. ஸோ இதனால தான் அது வந்து தள்ளி போகுதுங்கிறதே புரியாமல் யார் கிடைச்சாலும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறது வந்து எப்படி சரியாகும்னு தெரியல. கட்டாயமாக அஜித் வந்து அப்செட் ஆகிருப்பார். ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த படம் வந்துரும்னு அவர் நம்பினார். பொங்கலுக்கு இந்த படம் எப்படியாவது வந்துரும்னு அவர் நம்பினார். அதற்கான ஒத்துழைப்பு எல்லாமே அவர் கொடுத்தாரு. ஆனால் இதில் வந்து மேஜர் பிரச்சனையாக வந்தது வந்து அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான். அவங்க வந்து இந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்காமல் அதை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன நினச்சிட்டாங்க, முழு படத்தையுமே இவங்க அடிச்சுட்டாங்க போல இருக்கு, சீன் பை சீன் அடித்து அப்படியே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு பெரிய தொகையை கேட்குறாங்க. இது எல்லாமே வந்து வருமுன் காப்பதே நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஆரம்பத்திலே இந்த பிரச்சனையை தீர்த்துருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்த்துக்கலான்ட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாங்க. ஒரு கம்யூனிகேஷன் கேப்பு, இங்கேருந்து அங்கே சொல்கிறது, அங்கேருந்து இங்கே சொல்கிறது, இது ரெண்டுத்துக்கும் நடுவிலான கேப்பில் தான் இந்த ரீமேக் ரைட்ஸை இவங்க ஆரம்பத்திலே வாங்காமல் போனது. ஸோ அப்போ ஒரு தொகை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா ஒரு 30 லட்சத்துக்குள்ளே முடிய வேண்டிய விஷயம் இன்னைக்கு 30 கோடி கேட்டு நிற்கிறாங்க அவங்க. 30 கோடி கொடுத்தா தான் அந்த படம் 30 கோடி கொடுத்தா தான் நான் என்ஓசி கொடுப்பேங்கிறாங்க அவங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைங்கிறது அதுதான் மேஜர் பிரச்சனை. படத்தை வந்து அவசர அடியாக அடித்து 13ஆம் தேதிக்குள்ளே கொண்டு வந்துட முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். என்னதான் வேகமாக ஓடினா கூட நீங்கள் எஃப்எம்எஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பியிருக்கணும். பட் அதுவே கூட சில நாடுகளில் நாங்கள் ரிலீஸ் பண்ணலைங்க, முதல்ல இங்கே பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி பண்ணால் கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தானே நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், பரமன் பிரச்சனையை. ஸோ அங்கே வந்து தான் நின்றுடுச்சு அந்த படம். அப்போ சுபாஷ்கரன் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நம்ம வந்து அவசரப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு அவங்க கேட்குற தொகையை நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும், நம்ம போய் பெரிய நெருக்கடியில் மாட்டிப்போம். ஸோ அதனால் வேண்டாம், நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. இதை வந்து அஜித்தையும் கூப்பிட்டு அவர்கிட்ட நிலவரத்தை எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் இதில் நடந்த விஷயம். பட்டு என்ன இருந்தாலும் இந்த படம் இன்னொரு 1 மாதத்தில் திரைக்கு வரத்தான் போகுது. நிச்சயமாக அது வந்து ஒரு வெற்றி படமாக ஆகுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது, இந்த படக்குழுவை சார்ந்த எல்லாருக்குமே இருக்குது. கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதானே, எதுக்கு அதுக்குள்ளே இவ்வளவு ஆத்திரம் ஆவேசம்? இல்லை சார், இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து விஜய் சாரும் அஜித் சாரும் படம் வந்து ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய் சார் தொடர்ந்து 2 படங்களை கொடுத்துறாரு, அஜித் சார் எந்த படமும் வரலையே சார். இப்போ அஜித் சார் இதில் நம்ம திட்டாமல் என்ன சார் பண்ணுறது? இப்போ எந்த ஒரு அறிக்கையும் வந்து சுரேஷ் சந்திரா மூலயமா தான் வரும், இது வந்து லைக்கா மூலயமா வருது இல்லை சார். இப்போ
அங்கவே ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய அது என்னன்னா கோபம் வந்திருக்கும். படம் தொடர்பான பாசிட்டிவான விஷயங்களை அவங்க ரசிகர்களுக்கு சொல்றாங்க. இப்ப படம் வரலங்கிறது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம். அது அஜித் ரசிகர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு சோகமான விஷயமா, அதை எதுக்கு நம்ம பகிரணும்னு நினைச்சுதான் அவர் சொல்லாம விட்டார். ஆக்சுவலாக இதில் நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா புத்தாண்டுக்கு முன்னாடி அதை சொல்லிடுறாங்க சார், அதுக்கப்புறமா கூட சொல்லியிருந்திருக்கலாமே சார். அந்த நாள் கொஞ்சம் அப்செட் ஆகிருப்பாங்களே சார் அஜித் ரசிகர்கள்? இல்லைங்க, அதில் என்ன நெருக்கடி அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே கிளம்பி ரெட் ஜெயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த படம் வருமா வராதா எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. ஏன்னா உங்களை நம்பி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு வேற படங்களை இறக்க முடியாமல் போயிடுச்சுன்னா எங்களுக்கு கஷ்டங்கிறாங்க அவங்க. இப்போ இதுவே வந்து வேற படங்கள் ஒரு வேளை வந்து இந்த படம் விடாமுயற்சி வரலன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா வீரதீர சூரன் வந்திருக்கும், ஏதோ ஒரு பெரிய படம் வந்திருக்கும், இவங்க வாங்கி அதை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கிடைச்சிருக்கும். இப்போ 10 நாள் லீவுங்கிறது ஒரு பெரிய ஹாட் கேக்கு. எல்லா தியேட்டருமே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் வருஷம் முழுக்க காத்திருக்காங்க. எதுக்கு தீபாவளிக்காக காத்திருக்காங்க, பொங்கலுக்காக காத்திருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்னா அது 2 தான். அப்போ அந்த நாளில் இந்த படம் வரணும்னு அவங்க ஆசையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 நாள் லீவு இருக்கு, பணத்தை அள்ளிடலான்ட்டு. அந்த நேரத்தில் வருமா வராதாங்கிற சந்தேகத்திலே ஊரில் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அப்போ மலன்னு கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. சார் பண்ணுறீங்களா இல்லையா தெளிவாக சொல்லுங்கன்னு. இப்போ இவங்க அவங்கள கேட்குறாங்க பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். அப்போ அது புத்தாண்டா இருந்தான்னா அதுக்கு மறுநாளாக இருந்தான்னா அவங்க அந்த நெருக்கடிக்குள்ளே வந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்துங்க நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்குது. பணம் போட்டவங்களுக்கு தான் இந்த வயிற்றுச்சல் இருக்கும். பணம் போட்டவங்களுக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்கும். இது வல்லன்னா தானே அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை. அப்போ வருவதற்கான முயற்சியை தானே அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. முடியாத பட்சத்தில் சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் வந்து ரசிகர்களுக்கு முதல்ல வரணும். இந்த படம் வந்து தள்ளி போயிடுச்சு, அதுக்கு ரஜினி சார் வந்து ஆறுதல் சொன்னார்னு ஒரு செய்தி வந்து போயிட்டு இருக்கு. இல்லைங்க, எப்பவுமே பிறந்த நாள் இது ஒரு புத்தாண்டு வாழ்த்தோ அல்லது வந்து ஏதோ ஒரு பொங்கல் தீபாவளி வாழ்த்துக்களோ எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருங்க, குடும்பத்தோட கொண்டாடுங்க, அப்படிதானே இருக்கும். அப்படிதானே இது வரைக்கும் ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு வார்த்தையை போடுறாரு, பாட்ஷா படத்துலேருந்து ஒரு டைலாக்கை எடுத்து போடுறாருன்னா அப்போ அது எதுக்காக போடப்பட்டதுன்னு பார்க்கணும்ல. இப்போ நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட்டுற மாட்டாங்கிறது வந்து அஜித்துக்கு சொன்னது தான். என்னப்பா அஜித்துக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சேர்த்து சொன்னது தான். இன்னும் லைக்காவும் வந்து ஒரு நல்ல பட நிறுவனம். இப்போ எவ்வளோ பேர் வந்து படம் எடுக்க வர்றாங்க, லைக்காவும் ஒரு பெரிய கனவோடு இங்கே வந்துச்சு. இப்போ இவ்வளோ இத்தனை கோடிகளை இங்கே எடுத்துகிட்டு வந்த நிறுவனம், அதனால் வாழ்ந்த குடும்பங்கள், அதை நம்ம பார்க்கணும். எத்தனை குடும்பங்களை இந்த நிறுவனம் வாழ வச்சிருக்கு, எவ்வளவு பெரிய நடிகர்களுக்கு இவங்க வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்காங்க. ரஜினி சாரே சொல்லியிருப்பாரு, ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி தான் லைக்கா. அப்போ இவ்வளோ பெரிய மணி ஃப்ளோ உள்ள ஒரு நிறுவனம் இன்னைக்கு நொடிச்சு போய் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அவங்க அவஸ்தைப்படுறாங்கங்கிறது நிச்சயமாக ரஜினியை கவலைப்பட வச்சிருக்கும்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த 2 பேருக்குமான ஒரு பொதுவான டைலாக் தான் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விடாமுயற்சி, இந்த தள்ளி போகிற இதெல்லாம் இருக்குல்ல சார், இதுக்கெல்லாம் காரணம் வந்து நயன்தாரான்னு சொல்கிறாங்க சார். நயன்தாரா விட்ட சாபம் தான் விடாமுயற்சி வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. இல்லை, நயன்தாரா விட்ட சாபம் கிடையாது. நயன்தாராவை நம்பி அஜித் போனார் பாருங்க, அந்த தவறான விஷயம்தான். ஆக்சுவலாக இந்த படத்தை முதல்ல பண்ண வேண்டியது சத்யஜோதி தியாகராஜன் தான். சத்யஜோதி தியாகராஜன் தான் அஜித்துக்கிட்ட டேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே அவங்க பண்ண படம் வந்து அவருக்கு பெருசாக போகலை. அப்போ சார் இன்னொரு முறை எங்களுக்கு டேட்டு கொடுங்கன்றாரு. அப்போ பேசும்பொழுது டேட்டு உங்களுக்கு தரேன், என் சம்பளம் வந்து எனக்கு 100 கோடி கொடுங்கன்னு அஜித் கேட்குறாரு. அவர் வந்து அஜித்துடைய பிஸ்னஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு தொகையை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 65-70 கோடி சொல்கிறார். இதுக்கு மேலே தர முடியாது, கொடுத்தா எனக்கு லாஸ் ஆகும், இந்த சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் நடிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நயன்தாரா மெதுவாக விக்னேஷ் சிவனை உள்ளே கொண்டாடுறாங்க. அஜித்திட்ட நீ பேசு, லைக்காவுக்கு போகலாம், நம்ம அங்கே நான் 100 கோடி சம்பளம் வாங்கி தரேன்னு இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தோடனே அஜித்து ரைட்டு ஓகே நம்ம பிறகு பண்ணலாம் சார்ன்ட்டு இங்கே வந்தார். யார் பேச்சு கேட்டு வந்தார்னா நயன்தாரா பேச்சு கேட்டு வந்தார். வந்து மகிழ் திருமேனியோட ட்ராவல் பண்ணுறாங்க. அங்கே 105 கோடி சம்பளம் லைக்கா ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேன்னு எல்லாம் ஹாப்பியாக தான் ஆரம்பிச்சுது. விக்னேஷ்வனுடைய சோம்பேறித்தனம், அவர் வந்து பாதி கதையை சொல்லிட்டு மீதி கதையை சொல்லாமலே விட்டுட்டார். அதுக்கப்புறம் லைக்கா வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து என்னங்காச்சு கதை என்னாச்சுன்னு இன்னும் ரெடி பண்ணல அப்படிங்கிறாரு. நடுவில் வந்து அவர் நயன்தாராவோட வெளிநாட்டுக்கு போகிறது, இங்கே தமிழ்நாடு அரசுக்காக சில செய்தி படங்களை எடுத்து கொடுக்கறது. ஸோ இப்படி பிஸி ஆகிட்டார், இங்கே உட்காந்து கதையை ரெடி பண்ணல. இப்போ அஜித் வந்து நான் ரேஸுக்கு போகணும், எனக்கு படம் சீக்கிரம் முடியணும் அப்படிங்கும் பொழுது அவங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க? ரைட்டு டைரக்டரை மாற்றுங்கன்றாங்க. இப்போ ஆரம்பித்தது எங்கே? நயன்தாரா சத்யஜோதிலேருந்து
அஜித்தை கூப்பிட்டு வந்ததுல ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இது இன்னைக்கு வரைக்கும் முடியாம இருக்கு. சரி, இப்போ ஆனால் இப்போ விக்னேஸ்வரன் எடுத்திருந்தா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருப்பாரா சார்? இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போய் கதை சொல்லவே அவர் அவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாருங்க. கதையே அவரால் கொடுக்க முடியலையங்க. பாதி கதை தானே அவர் சொல்லியிருக்காரு. இன்ட்ரோலுக்கு முன்னாடி வரைக்கும் தானே ரெடி பண்ணியிருக்காரு. மீதியை ரெடி பண்றதுக்கு அவர் உட்கார மாட்டேன்ட்டாரு. சாதாரண பிரச்சனை. இப்போ லைக்கான்னா ஒரு பெரிய சூட்டு போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுக்க போறாங்க. இப்போ மகிழ் திருமேனிக்கே ஃபிஷர்மேன் கோவில் ஒரு பெரிய சூட்டு போட்டு கொடுத்து உட்காந்து கதை பண்ணுங்கன்ட்டாங்க. விக்னேஸ்வரன் கேட்டால் முடியாதுன்னு நான் சொல்ல போறாங்க. போய் உட்காருங்க, கதையை ரெடி பண்ணுங்க, ஒரு 15 நாள் எடுத்துக்கங்க, 20 நாள் எடுத்துக்கங்க, கதையோட வாங்கன்னா அதுக்கு தயாராக இருக்கணும்ல. அவர் இல்லை. ஸோ அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் நம்ம டைரக்டரை மாற்றிடுவோன்ட்டு டைரக்டராக மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் மகிழ் திருமேனி உள்ளே வர்றாரு. விடாமுயற்சி இந்த அளவுக்கு பெரிய சிக்கல்ல மாட்டதில்ல சார். அதுக்கு காரணம் வந்து அஜித்தா இல்லை லைக்காவா இல்லை மகிழ் திருமணியா சார்? அஜித்தை காரணம் சொல்லாதீங்க. ஒரு வகையில் அஜித் காரணம். என்னன்னா இந்த லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணவர் அவர் தான். ஓ ஓ ஓ இங்கே படத்தை வந்து இங்கேயே கூட எடுத்துருக்கலாம். நிறைய பேர் சொன்னாங்க பாண்டிச்சேரி பக்கத்துல எடுத்துருக்கலாம், இங்கேயே கூட எடுத்துருக்கலாம். இப்போ இன்னும் சொல்ல போனால் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் போனீங்கன்னா லொக்கேஷன் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டை விட அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. 10 மடங்கு கம்மி தமிழ்நாட்டை விட. அப்போ ஹைவேஸ் வந்து அங்கேயே இருக்கு. நீங்கள் அங்கே எடுக்கலாம். இல்லை வேணாங்க, நம்ம என்ன பட்ஜெட் படமாக எடுக்கிறோம், அஜித்தை வச்சு படம் எடுக்கிறோம், இங்கே வேண்டாம். நல்ல பிரமாதமான ஹைவேஸ் வந்து இந்த சேலம் போகிற வழி இருக்குது பாருங்க. சேலம் கோயம்புத்தூர் வழியெல்லாம் அப்படி இருக்கும் ஹைவேஸ். நீங்கள் அங்கேயே எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அஜித் என்ன பண்ணார், அவருக்கு வந்து அஜர்பைஜான் அந்த லேண்ட்ஸ்கேப்பு அது கொஞ்சம் அழகாக இருக்கும், லொக்கேஷன் நல்லாயிருக்கும், நீங்கள் அங்கே வாங்கணுன்னே இவங்களுடைய போட்ட பட்ஜெட்டே பல மடங்கு ஏறி போச்சு. அதில் ஒரு வகையில் அஜித் காரணம். அதை தாண்டி ஒத்துழைப்பு வந்து அஜித் அப்படி கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஒரு எந்த வகையிலையும் அவரால் வேற தொந்தரவு எதுவுமே இல்லை. கேட்கும் போதெல்லாம் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. இவங்களால பணம் புரட்ட முடியாத சூழலில் கூட அவர் வந்து இவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல் சரிங்க நீங்கள் ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்கன்னு வெயிட் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோ தூரம் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமேனி வந்து எப்பவுமே ஸ்லோ. கழக தலைவர் ஆடியோ லான்ச்சில் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது தான், அவர் எடுத்ததே திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்ட்டு. இதெல்லாம் கூட காதில் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க, ஐயோ இதை கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமேன்னு இருப்பாங்க. பட் அதையெல்லாம் இவங்க பார்த்தாங்களான்னு தெரியல. லைக்காவும் பார்த்துருக்காது, அஜித்தும் பார்க்கல. சரி அதனால் வந்துட்டாங்க உள்ள. இங்கே வந்த பிறகு ஒரு படத்தை இழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்து ஒரு கட்டத்தில் கேமராமேனுக்கும் மகிழ் திருமணிக்குமே ஆகாமல் போயிடுச்சு, நீரவ் ஷாவுக்கு. அப்போ கேமராமேனே கிளம்புறாரு, நான் இவரோட ஒர்க் பண்ணல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் உள்ள வராரு. ஸோ இந்த அளவுக்கு இதில் வந்து மகிழ் திருமேனியால் ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் லைக்காவுக்கு திடீர்னு ஏற்பட்ட பண பிரச்சனை. அவங்க நடுவில் கொஞ்சம் சிக்கிட்டாங்க. அவங்க லண்டனில் சில பிரச்சனைகள் அவங்க சிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமா சேர்ந்து இந்த படத்தை வந்து நகர விடாமல் பண்ணிடுச்சு. கடைசியாக அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு படத்தை கொடுத்ததுனால நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு நெருக்கடி கொடுக்குது. ஏற்கனவே இந்த படம் தீபாவளிக்கு வந்திருக்க வேண்டிய படம், தீபாவளிக்கு வர்றேன்னு சொல்லி தான் அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டாக அதை நெட்ஃப்ளிக்ஸோட போட்டாங்க. இப்போ தீபாவளிக்கு வரலன்னொன்னே அவங்க வந்து சரி பொங்கலுக்காவது வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பொங்கலுக்கு வந்தே ஆக வேண்டிய கட்டாயம். இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நான் போட்ட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுங்கம்பாங்க. அவ்வளோ பெரிய தொகை இப்போ வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. சரி நம்ம பண்ணிடலான்னு போகும்போது தான் பேரமௌண்ட் பிரச்சனை வந்து நிற்கிது. ஸோ ஆகமத்தை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன நேரத்தில் இந்த டைட்டில் வச்சிங்களோ அப்படின்னீங்களா, உள்ளபடியே டைட்டில் சென்டிமெண்ட் ஒன்று இருக்குது. கேட்குறவங்களுக்கு இது வந்து என்னடா முட்டாள்தனமாக பேசுகிறீங்கன்னு தோணும். ஆனால் டைட்டில் சென்டிமெண்ட்டு இங்கே ஒன்று இருக்குது. கோடீஸ்வரன் ஒரு டைட்டில் வச்சார் கொஞ்சம். அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான தயாரிப்பாளர் இருந்தார். கோடீஸ்வரன் பேர் வச்ச பிறகு அவர் படமே எடுக்க முடியாத சூழல் வந்துருச்சு. பிச்சைக்காரன் டைட்டில் வச்சு அவர் பெரிய கிட் அடித்தார். அப்போ இந்த டைட்டிலுக்குன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் ஒரு பெரிய கொம்புன்னு நினச்சி ஒரு டைட்டில் வச்சிங்கன்னா நீ அப்படி ஒரு டைட்டில் வைக்கிறியான்னு காலி பண்ணு போல் இருக்கு. நான் ரொம்ப எளிமையானவங்க, பிச்சைக்காரங்கன்னா நீ நல்லா இரு அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது போல இருக்கு. பட்டு சொல்லுவாங்க காளின்னு ஒரு படம் ரஜினி வச்சு எடுக்கும்போது அதில் நிறைய ஆக்சிடென்ட், ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, குதிரைகள்லாம் செத்து போச்சு. அப்போ இந்த காளிங்கிற தலைப்பை யாருமே வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் காளின்னு டைட்டில் வச்சவங்க எல்லாமே படத்தை ரன் பண்ணவே முடியல. கொஞ்சம் உயிரிழப்புகள் அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. பிடிவாதமாக விஜய் ஆண்டனி வச்சார், காளின்னு டைட்டில் வச்சார். கடைசியில் அதுக்கப்புறம் அவர் பல பிரச்சனைகளை அனுபவிச்சார். ஸோ இந்த மாதிரி சில டைட்டில்களுக்கு சில
ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லைக்கா வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம் சார். இப்போ அவங்க வந்து அந்த சரிவை சந்திக்கிறாங்களா சார், இதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க முதல் படம் இருக்குல்ல கத்தி, அது ஒரு மிகப்பெரிய வெற்றியான ஒரு படம் சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த தோல்விகளுக்கு காரணம் என்ன? இல்லை, எப்போவுமேங்க ஒரு பட தயாரிப்பாளர் வந்து அவர் நேரடியாக களத்தில் நிற்கணும், அவர் ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ எனக்கு கீழே இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு குரூப்பை நியமிக்கிறார்ல, அந்த குரூப் வந்து கரெக்டாக இருக்காங்களாங்கிறது ஒன்று இருக்குது. அதில் ஒருத்தர் தப்பாக இருந்தால் கூட எல்லாமே தப்பாக முடியும். இப்போ கதை கேட்குறவர் ஒருத்தர், அந்த கதையை முடிவு செய்கிறவர் ஒருத்தர், படப்பிடிப்புக்கு பணம் கொடுக்குறவர் இன்னொருத்தர், இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறவர் வேற ஒருத்தர். இப்படி ஆளாளுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளேயே ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தப்பான ப்ராஜெக்டுகளை பண்ணி, அதே மாதிரி நல்ல படங்களை காலி பண்ணியிருக்காங்க, உருப்படாத படங்களுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே தப்பாக போச்சு. பொன்னியின் செல்வன் கூட அவங்க ஒருவேளை லைக்கா இல்லைன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் பொன்னியின் செல்வனை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. லைக்கா வந்து அவங்களுக்கும் அந்த கதை மேலே ஒரு பெரிய ஆர்வம் இருந்ததுனால மணிரத்னம் கேட்டவுடனே மணிரத்னம் அவங்களும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னருங்கிற மாதிரி உள்ளே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பெரிய ஹிட்டு, ஆனால் செகண்ட் பார்ட் வந்து அவங்க நினச்ச மாதிரி போகலை. அதில் கொஞ்சம் லாஸு, லால் சலாமில் லாஸு, இது 2.0 லாஸ் அவங்களுக்கு. ஆனால் வெளியில் வந்து அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல்னு சொன்னால் கூட 2.0 ஓடலை. ஆனால் அந்த படம் வந்து ஒரு 800 கோடி வசூல் அந்த மாதிரி தான் சார். எந்திரன் தாங்க ஹிட்டு, 2.0 ஹிட்டு கிடையாது. சும்மா அதை வந்து சொன்னாங்க. அப்புறம் இந்தியன் 2ல் பெரிய அடி, இப்போ இந்தியன் 3 நகர முடியாத அளவுக்கு அது மாட்டிக்கிட்டு நிற்கிது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு அடுத்தடுத்து. ஸோ அதான் நம்மளா நேரடியாக நின்று பட வேலைகளை பார்த்தா தான் இந்த துறைக்கே வரணும். யாராவது பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து மானிட்டர் பண்ணீங்கன்னா கஷ்டம். இப்போ கத்தி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஏன் சார் அதுக்கப்புறம் விஜய் சாருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் அவங்க கொடுக்கல, இல்லை விஜய் சார் அவர் கூப்பிடலையா? கத்தி நேரத்தில் எழுந்த பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து விஜய் விரும்பலை. இப்போ அவர் வந்து ஒரு ராஜபக்சேவுடைய நண்பர், அவர் ராஜபக்சே பணத்தை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே படம் எடுக்க வந்தார், அவர் பினாமி அது இதுன்னு சொல்லி அன்னைக்கு மிகப்பெரிய டார்ச்சரை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு வந்து விஜயை அவங்க நடத்தின விதம் எப்படின்லாம் நமக்கு புரியல. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு லைக்கா கூட ட்ராவல் பண்ணலை. பட்டு அது இன்னும் அடுத்தடுத்து படங்கள் விஜயோட அவங்க ட்ராவல் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஜேசன் சஞ்சய்க்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இல்லைங்க, வாய்ப்பு என்ன விஜய்? இல்லை சார், நான் அந்த ஒரு இது சொல்கிறேன் சார், அந்த படமாக புக் பண்ணுவாங்களா சார் அந்த மாதிரி? இல்லை, அதுதான் அவங்க வந்து விஜய் அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்கப்புறம் விஜய் அப்ரோச் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயும் வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு கம்பெனிகளில் பிஸி ஆகிட்டாரு. ஜேசனுக்கு கொடுத்ததுங்கிறது வந்து விஜயை பழி வாங்குறதுக்கெல்லாம் அவங்க கொடுக்கல. அது ரொம்ப யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். அவரே போய் அவரே அப்ரோச் பண்ணி நான் கதை சொல்கிறேன்னு கேட்கும்போது விஜயோட பையனே வந்திருக்காருன்ட்டு அவங்க கதை கேட்குறாங்க. கதை ரொம்ப நல்லா இருக்குது, ரைட்டுங்க பண்ணலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. மற்றபடி விஜய்க்கும் இதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.